அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி காட்டுமன்னார் கோவில் தொகுதியைச் சேர்ந்த விசிக கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்காக சென்னை தலைமை செயலகத்திற்கு சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயணம் செய்து வருகின்றேன். எனக்கு சொந்தமாக வாகனம் எதுவும் இல்லை, வாடகை வாகனத்தில்தான் வந்து செல்கிறேன். மேலும் எனது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியின் சுற்றளவு சுமார் 40 கிலோமீட்டர் உள்ளது. தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து பணியாற்றுவதற்கு என்னிடம் சொந்தமாக வாகன வசதியும் இல்லை. அதேபோல ஒரு உதவியாளரை நியமித்து அவருக்கு ஊதியம் வழங்கும் அளவிற்கான பொருளாதார வசதியும் என்னிடம் இல்லை. இதே நிலைமையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதியும் உதவியாளரையும் நியமித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் இன்று சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் பேசிய முதல்வர் விஜய் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மக்களாட்சியில் மிகவும் முக்கியமான தூண்களாக விளங்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த முறை சட்டப்பேரவையில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பொருளாதார வளம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றும் முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணியை தோய்வின்றி தொடரவும் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் ஏற்ற வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் வாகனத்திற்கு ஓட்டுநர் நியமிக்கப்படுவதுடன் எரிபொருள் மற்றும் வாகன பராமரிப்பிற்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுக்கென ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் அதற்காக மாதம் 25,000 ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். அதன் பிறகு பேசிய எம்எல்ஏ ஜோதிமணி தனது கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அதன் பிறகு பேசிய மொடக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம், தமிழகத்தை தாங்கி பிடித்திருக்கும் முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற பெருமையோடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கும் உறுப்பினர்கள் கேட்டதாக தெரிவித்தார். இதனால் சட்டப்பேரவையே சிரிப்பலையில் மூழ்கியது. அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள்.